இந்த வீடியோவில் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய பாலிட்டி ரிலேட்டடான மிக முக்கியமான வினாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 30 முக்கியமான வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, குடிமக்களுக்கு பொது சிவில் சட்டம் பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி எது? குடிமக்களுக்கு பொது சிவில் சட்டம் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு எது? ஆன்சர் விதி 44. ஆன்சர் 44. நெக்ஸ்ட், எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கின்றது? எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கிறது? ஆன்சர் பிரிவு 51. ஆன்சர் பிரிவு 51. நெக்ஸ்ட், அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது என்று கூறும் அரசியலமைப்பு பிரிவு எது? அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது என்று கூறும் அரசியலமைப்பு பிரிவு எது? ஆன்சர் பிரிவு 37. ஆன்சர் பிரிவு 37. நெக்ஸ்ட், அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் எந்த வடிவத்தில் சேர்த்தனர்? அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் எந்த வடிவத்தில் சேர்த்தனர்? ஆன்சர் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். ஆன்சர் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை தடை செய்கின்றது? இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை தடை செய்கின்றது? ஆன்சர் பிரிவு 23. ஆன்சர் பிரிவு 23. நெக்ஸ்ட், எந்த சட்ட திருத்தம் தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக்குகின்றது? எந்த சட்ட திருத்தம் தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக்குகின்றது? ஆன்சர் 86வது சட்ட திருத்தம். 86வது சட்ட திருத்தமானது தொடக்க கல்வியை அடிப்படை உரிமை ஆக்குகின்றது. இந்திய அரசியல் சட்டத்தின் 30வது பிரிவானது சிறுபான்மையினர் தங்கள் விருப்பம் போல டேஷ் தொடங்கும் உரிமையினை உறுதி செய்கின்றது. இந்திய அரசியல் சட்டத்தின் பிரிவு 30 ஆனது சிறுபான்மையினர் தங்கள் விருப்பம் போல எதனை தொடங்கும் உரிமையை உறுதி செய்கின்றது? ஆன்சர் கல்வி நிறுவனங்கள். சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை தங்கள் விருப்பம் போல தொடங்கலாம். இதை உறுதி செய்கின்ற சட்டப்பிரிவு பிரிவு 30. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மத சமத்துவ பிரிவு எது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மத சமத்துவத்துக்கான பிரிவு எது? ஆன்சர் பிரிவு 15. பிரிவு 15. கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்ட சட்டப்பிரிவு. கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்ட சட்டப்பிரிவு பிரிவு 21A. பிரிவு 21A. இந்திய கூட்டாட்சி முறையினை கூட்டுறவு கூட்டாட்சி என்று விவரித்தவர் யார்? இந்திய கூட்டாட்சி முறையினை கூட்டுறவு கூட்டாட்சி என்று விவரித்தவர் யார்? ஆன்சர் கிரான்வெல் ஆஸ்டின். ஆன்சர் கிரான்வெல் ஆஸ்டின். நெக்ஸ்ட், எந்த ஆண்டு முகவுரை திருத்தம் செய்யப்பட்டது? எந்த ஆண்டு முகவுரையானது திருத்தம் செய்யப்பட்டது? ஆன்சர் 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தம். 1976 42வது திருத்தம். எந்த நாட்டுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பெரும்பகுதி ஒத்து காணப்படுகிறது? எந்த நாட்டுடன் இந்திய அரசியலமைப்பின் பெரும்பகுதி ஒத்து காணப்படுகிறது? ஆன்சர் USA என்கின்ற அமெரிக்கா. ஆன்சர் அமெரிக்கா. சமய சார்பின்மை என்ற சொல்லானது எம்மொழியிலிருந்து வந்தது? சமய சார்பின்மை என்ற சொல்லானது எம்மொழியிலிருந்து வந்தது? ஆன்சர் லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. லத்தீன். மத சார்பற்ற நாடு என்ற வார்த்தையானது இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட எத்தனையாவது சட்ட திருத்தம் ஆகும்? மத சார்பற்ற நாடு என்ற வார்த்தையானது இந்திய அரசியலமைப்பில் எத்தனையாவது சட்ட திருத்தத்தின் கீழ் முகப்புரையில் சேர்க்கப்பட்டது? 42வது சட்ட திருத்தம் ஆண்டு 1976.
இந்திய அரசியலமைப்பு படி மொழிகள் எத்தனையாவது அட்டவணையின் கீழ் அமைந்துள்ளது? இந்திய அரசியலமைப்பின்படி மொழிகள் எத்தனையாவது அட்டவணையின் கீழ் அமைந்து காணப்படுகிறது? ஆன்சர் 8வது அட்டவணை. ஆன்சர் 8வது. இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஏற்கப்பட்ட ஆண்டு 1949 நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஏற்கப்பட்ட ஆண்டு 1949 நவம்பர் 26. இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவான ஆண்டு. இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவான ஆண்டு. ஆன்சர் 1947 ஆகஸ்ட் 15. 1947 ஆகஸ்ட் 15. 1946 பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவின் தலைவராக இருந்தவர் யார்? 1946ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவின் தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் பெடிக் கிளாரன்ஸ். ஆன்சர் பெடிக் கிளாரன்ஸ். நெக்ஸ்ட், அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு எது? அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு. ஆன்சர் அமெரிக்கா. ஆன்சர் அமெரிக்கா அல்லது USA. கிழக்கு நோக்கும் கொள்கையினை தொடங்கிய இந்திய பிரதமர் யார்? கிழக்கு நோக்கும் கொள்கையினை தொடங்கிய இந்திய பிரதமர் PV நரசிம்மராவ். ஆன்சர் PV நரசிம்மராவ். ராஜ்யசபா அதாவது ராஜ்யசபாவினுடைய மேலவை என்று அழைக்கப்படக்கூடிய மேலவையினுடைய தலைவர் யார்? ஆன்சர் துணை குடியரசுத் தலைவர். ராஜ்யசபாவின் தலைவர் துணை குடியரசுத் தலைவர். குடிமக்களின் அடிப்படை கடமைகள் தொடர்பான வர்மா குழு அறிக்கை ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு. குடிமக்களின் அடிப்படை கடமைகள் தொடர்பான வர்மா குழு அறிக்கை ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1999. 1999. அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்தது எந்த குழு? அடிப்படை கடமைகளை அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்த குழு எது? ஆன்சர் ஸ்வரன் சிங் குழு. ஆன்சர் 1976. ஸ்வரன் சிங் குழு. ஆன்சர் 1976 ஆண்டு. அறிவியல் மனநிலை பற்றி கூறும் கூடிய சட்டப்பிரிவு எது? அறிவியல் மனநிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. ஆன்சர் 51A. 51A. கிபி 1920ஆம் ஆண்டு குடிமைப்பணி தேர்வில் 4வதாக இடம் பிடித்தும் ஆனால் பயிற்சி காலம் முடியும் முன்பே அந்த பொறுப்பை ராஜினாமா செய்தவர் யார்? ஆன்சர் சுபாஷ் சந்திரபோஸ். சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் 1920ஆம் ஆண்டு குடிமைப்பணி தேர்வில் தேர்வாகி 4வது ஆளாக தேர்ச்சி பெற்றார். அவர் தன்னுடைய பயிற்சி காலம் முடியும் முன்பாகவே தன்னுடைய பதவியினை ராஜினாமாவும் செய்தார். 50,000 நன்கு பயிற்சி பெற்ற படை வீரர்களால் என்ன செய்ய முடியவில்லையோ அதை மகாத்மா செய்து முடித்தார். அவர் அமைதியை ஏற்படுத்தினார். அவர் ஒரு தனி மனித படை என்று கூறியவர் யார்? ஆன்சர் மவுண்ட் பேட்டன் பிரபு. ஆன்சர் மவுண்ட் பேட்டன் பிரபு. அவர் மகாத்மா அவர்களை என்ன சொல்கிறான்னா 50,000 நன்கு பயிற்சி பெற்ற படை வீரர்களால் என்ன செய்ய முடியவில்லையோ அதனை மகாத்மா செய்து முடித்தார். அவர் அமைதியை ஏற்படுத்தினார். அவர் ஒரு தனி மனித படை என்று புகழ்ந்தார். இந்திய தேசிய காங்கிரசின் நீண்ட காலம் தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் அபுல் கலாம் ஆசாத். ஆன்சர் அபுல் கலாம் ஆசாத். நீண்ட காலம் INC தலைவராக இருந்தவர் அபுல் கலாம் ஆசாத். இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதியவர் யார்? இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் அபுல் கலாம் ஆசாத். ஆன்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1923ஆம் ஆண்டு இளம் வயதில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவரானவர் யார்? 1923ஆம் ஆண்டு மிக இளம் வயதில் INC தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அபுல் கலாம் ஆசாத். இவர்தான் நீண்ட காலம் INC தலைவராக பதவி வகித்தவர். மராத்திய நிர்வாக முறையில் சுமந்த் என்பவர் யார்? மராத்திய நிர்வாக முறையில் சுமந்த் என்று அழைக்கப்படக்கூடியவர் வெளியுறவு அமைச்சர். வெளியுறவு அமைச்சர் தான் சுமந்த் என்று அழைக்கப்பட்டார். அவ்வளோதான், நம்ம 30 வினாக்களை பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.